அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு ராத்திரி நேரம் 4 வயசு குழந்தை தன்னுடைய அறையில தூங்கிக்கிட்டு இருந்தது. அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் இருக்கிற அறையில தூங்குனாங்க. நடு ராத்திரி திடீர்னு அந்த குழந்தை அரண்டு எழுந்தது. சுத்தி பார்க்குது. அப்படியே ஏதோ பேய்களாக நிற்பது போலவும் மந்திரவாதிகள் எல்லாம் கூட நிற்கிறது போலவும் அந்த குழந்தைக்கு தெரியுது. உடம்பெல்லாம் வேர்த்து அப்படியே மூச்செல்லாம் வேக வேகமாக அடிக்க அம்மான்னு கத்திட்டு அந்த குழந்தை வேகமாக கதவை திறந்துட்டு ஓடிச்சு. அங்கே போய் அம்மா அப்பாவுடைய கதவை தட்டி அவங்கள திறக்க சொன்னுச்சு. அம்மாவும் அப்பாவும் வேகமாக கதவை திறந்து அந்த அரண்டு போய் நிற்கிற அந்த குழந்தையோட முகத்தை பார்த்துட்டு அந்த முகத்தில் இருக்கிற வேர்வையெல்லாம் தொடச்சி விட்டாங்க. அந்த குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு தண்ணி கொடுத்தாங்க. என்னப்பா ஆச்சு, எதை பார்த்து இப்படி பயந்து ஓடி வர்றாயின்னு அம்மா கேட்டாங்க. அந்த பாப்பா சொன்னாங்க, அம்மா என் அறையில் நிறைய மந்திரவாதிகளும் நிறைய பூதங்களும் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குமா. சரி வா நம்ம போவோம்னு சொல்லி அந்த பாப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அம்மாவும் அப்பாவும் அந்த அறைக்கு வந்தாங்க. பாப்பாவோட அறையில் உள்ள வந்த உடனே அங்கே இருக்கிற லைட்டை போட்டாங்க. உள்ள எதுவுமே இல்லை. இப்போ பாப்பாவோட தலையில் அழகாக வருடி கொடுத்துக்கிட்டே அம்மா சொன்னாங்க, இங்கே பத்தியா எதுவுமே இல்லை, பூதமும் இல்லை மந்திரமும் இல்லை, நீ பயப்படக்கூடாது சொல்லும், இந்த அறையில் கடவுள் இருக்கிறாரு, அந்த கடவுள் உன்னை பத்திரமா பார்த்துக்கிடுவாருன்னு சொன்னாங்க. இப்போ அந்த 4 வயசு குழந்தை சொன்னுச்சு, அம்மா நீங்கள் சொல்கிறது உண்மைதான், இந்த அறையில் கடவுள் இருக்கிறான்னு எனக்கு தெரியும், ஆனாலும் அந்த கடவுள் நான் தொட்டு பார்க்குறது மாதிரி உடலும் சதையுமா இருந்தார்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்லம்மா அப்படின்னு சொன்னிச்சான். இந்த கதையை ஹோலி லாங்கிங், அதாவது ஒரு புனிதத்துவத்தை நோக்கிய தேடலுங்கிற தலைப்பில் ரொனால்ட் ரோல்ஹைசர் எழுதிய புத்தகத்தில் நான் வாசித்தேன். உண்மைதானங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படி உடலும் சதையுமா நம்மளோடு ஒருவர் இருந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கணும்னு நம்ம எவ்வளவு ஆசைப்படுறோம். குழந்தை பிறக்கலைன்னு சொல்லிட்டு தன் வீட்டுக்கு வந்த மருமகளை அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் குறை சொல்லி பேசும் பொழுது அந்த பெண்ணு என்ன நினைக்கிறா, யாராவது ஒருத்தர் தனக்கு ஆறுதலுக்கு இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதானே. கடவுள் இருக்கிறாரு, கடவுள் கூட இருக்கிறாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். ஆனால் உடலும் சதையுமா தன்னுடைய சோகத்தை கேட்கறதுக்கும் ஆறுதல் கொடுக்கறதுக்கும் யாராவது ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணும் தானே. பிறந்த குழந்தை சுகம் இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்படுதுன்னா அப்படி ஒரு ஆறுதலான ஒரு உடலும் சதையுமான ஒரு நண்பர் வேணும்னு அந்த பெற்றோர் நினைப்பாங்க தானே. தேர்வில் தோல்வி அடையும் பொழுதும் சரி, அல்லது தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத பொழுதும் சரி, கணவரோ மனைவியோ இழந்த சூழ்நிலையாக இருக்கலாம், குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்குமான ஒரு பிரிவினை ஏற்படுகிற ஒரு சூழலாக இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் யாரோ ஒருவர் இரத்தமும் சதையுமாக நம் தொட்டு பேசி தன்னுடைய கவலைகளை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் நமக்கு இருக்க வேண்டும் என சொல்லித்தானே நாம் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். அந்த ஏக்கம் எல்லோருக்கும் பொதுவானது. அந்த ஏக்கம் நிறைவேறாத பொழுதுதான் ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். அமெரிக்காவிலே கோல்டன் கேட் என்ற ஒரு பாலம் இருக்கிறது. 1937ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட பொழுது தூண்களே இல்லாமல் நிற்கிற மிகப்பெரிய பாலமாக உலகத்தில் அந்த பாலம் கருதப்பட்டது. அந்த பாலம் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும், திரைப்படங்களிலெல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் அந்த பாலத்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அரிதிலும் அரிதாக ஒரு சிலர் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள். அப்படியான ஒருவர் தான் கெவின் ஹின்ஸ். அவர் குதித்து விட்டார். மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு அவரை காப்பாற்றினார்கள். காப்பாற்றிய பிறகு கெவின் ஹின்ஸ் சொன்னார், மணிக்கணக்காக அந்த பாலத்தில் நடந்து கொண்டே இருந்தேன், அழுகையோடும் நம்பிக்கையோடும் ஏக்கத்தோடும் நடந்து கொண்டிருந்தேன். யாராவது ஒருவர் வந்து உனக்கு என்ன ஆயிற்று, ஏன் அழுது கொண்டு இப்படி நடந்து கொண்டிருக்கிறாய் என்று ஒரு வார்த்தை ஒருவர் கேட்டிருந்தால் என் வாழ்க்கை நடந்த எல்லா கஷ்டங்களையும் நான் சொல்லி புலம்பி இருப்பேன், ஆனால் ஒருவர் கூட வரவில்லையே என்று அவர் சொன்னார். குழந்தைகளில் குறிப்பிடத்தக்க பேர் தங்கள் உடலிலே அறுத்து கொண்டு ரத்தம் வடிந்தாலும் பரவாயில்லை, அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியும் என்று இருக்கிறார்களே, ஏன்? சில பேர் கதவுகளை அடைத்து கொண்டு டிப்ரெஷனிலே இருக்கிறார்களே, ஏன்? ஒரு சிலர் எந்த நிகழ்ச்சிக்கும் வராமல் வாயை திறந்து எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்கிறார்களே, ஏன்? நாம் கல்லூரி மங்கன் என சொல்லி அவர்களை ஒதுக்கி விடுவோம், அல்லது அவனை கூப்பிடாதே, அவன் நிகழ்ச்சிக்கு வரமாட்டான் என சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி நிற்கிறவனை அப்படியே ஒதுக்கி தள்ளுகிறவர்களும் இருக்கிறார்கள் தானே, ஏன்?
அவர்கள் எல்லோருக்கும் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. அவர்கள் அருகில் அமர்ந்து கேட்பதற்கு ஒரு துணையை, ஒரு நண்பனை, ஒரு உடன் பணியாளனை, ஒரு குடும்பத்தினரை, ஒரு சமூகத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத பொழுதுதான் தங்களுடைய வாழ்க்கையின் மிகுந்த மன அழுத்தத்துக்கும் தன்னுடைய முடிவை தேடியும் அவர்கள் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் இருந்து ஒரு சிறிய பகுதியை இந்த காலையில் நான் வாசித்த பிறகு என் மனதை அரித்து கொண்டே இருக்கிறது. இயேசு மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தார். மிகுந்த மன அழுத்தத்தை நான் அப்படியே நினைவிலே ஓட்டி பார்க்கிறேன். எவ்வளவு தூரம் அவர் வேதனைப்பட்டிருப்பார் என சொல்லி. அதாவது இயேசு நற்செய்தியை அறிவிக்க தொடங்குகிறார். அவருடைய போதனையை பார்த்து, ஆகா, ஒரு இறைவாக்கினரே நம்மோடு வந்தது போல் இருக்கிறதே என்று சொல்லி அவரை புகழ்ந்தார்கள். அவர் நிறைய சுகம் கொடுக்க ஆரம்பித்தார். ஆகா, கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார், நமக்கு உடல் சுகத்தை தருகிறார் என சொல்லி போற்றினார்கள். அவருடைய செய்தியை கேட்க வந்தவர்களுக்கு வயிறார உணவு கொடுத்தார். மீண்டும் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அவர் எங்கு போனாலும் கூட சென்றார்கள். ஆண்டவரே, நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று சொல்லிவிடுங்கள், நாங்கள் எங்கெல்லாமோ தேடி திரிகிறோம் என சொல்லி அவரிடம் முறையிட்டார்கள். ஆனால் அவரோடு சேர்ந்து நிறைய பேர் சென்று அந்த காலகட்டத்திலேயே இயேசு செய்கிற அனைத்து புதுமைகளும் அவர் பேயின் துணை கொண்டுதான் செய்கிறார் என சொல்லி சில அதிகாரிகள் பேசத் தொடங்கினார்கள். பெயல்செபூல் என்ற பேய்களின் தலைவன், சாத்தானின் தலைவனை வைத்து இவர் செய்து கொண்டிருக்கிறார். இவர் செய்வதெல்லாம் கடவுளின் அருளால் அல்ல, மாறாக சாத்தானை வைத்து சாத்தானை ஓட்டுகிறார். பேய்களின் தலைவனை கொண்டுதான் இந்த புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார் என சொல்லி அவரை பழித்துரைத்தார்கள். சற்று யோசித்து பாருங்களேன். நீர் கடவுளின் மகன், நீர் எங்களோடு வந்திருக்கிறீர், நீர்தான் எல்லாம் என சொல்லி எல்லோரும் அவர் செய்த நன்மைகளை புகழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது, அல்லது அவர் நன்மை செய்ததை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிற பொழுது, இல்லை இல்லை நீ பேய்களை கொண்டு ஓட்டுகிறாய் என சொல்லி ஒரு கூட்டம் அவரை இகழ்ந்து பேசுகிற பொழுது அவருடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நம்முடைய குடும்பத்தில் நீங்கள் கூட அனுபவித்து இருப்பீர்கள். இந்த குடும்பத்திற்காக நீங்கள் நிறைய தியாகம் செய்திருப்பீர்கள். உங்கள் உடன் பிறந்தவருக்காக, உங்கள் பெற்றோருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் நிறைய தியாகம் செய்திருப்பீர்கள். சில நேரங்களில் உங்கள் உறவினர் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்திருப்பீர்கள். பெற்றோர் இல்லாத பிள்ளை என சொல்லி கைதூக்கி விட்டு இருப்பீர்கள். எல்லாம் செய்த ஒரு காலகட்டத்தில் நீ என்ன செய்தாய் என்று திருப்பி கேட்டால் உங்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். ஏன், நீ செய்தால்தான் எங்களால் முன்னுக்கு வர முடியுமா என சொல்லி பழித்துரைத்தார். அல்லது நீங்கள் உதவி செய்தவர்களை உங்களை உதாசீனப்படுத்தினால் உங்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். இயேசுவுக்கு அதுதான் நடந்தது. அவ்வளவு அவர் செய்தும் கூட அவர் பேய்களை கொண்டு பேய் ஓட்டுகிறார் என சொல்லி அவர் இகழ்ந்துரைத்தார்கள். மிகுந்த மனவேதனையான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இயேசு மனவேதனையோடு இருந்தாரே, அந்த காலகட்டத்தில் அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். அன்னை மரியாவும் இயேசுவுடைய சகோதரர்களும் இயேசுவை பார்க்க வருகிறார்கள். என்ன அருமையான ஒரு காட்சி அது. ஊரே தன் மகனை இகழ்ந்துரைத்தாலும் கூட, இல்லை இல்லை, என் மகன் நல்லதுதான் செய்வான், என் மகன் நல்லதுதான் செய்கிறான், அவன் பேய்களின் தலைவனை கொண்டு அல்ல, அவன் என் மகன், அவன் கடவுளின் துணையோடு பயணிக்கக்கூடியவன் என்ற நம்பிக்கையை கொடுப்பதற்கு தாயும் சகோதரர்களும் தேடி வருகிறார்கள். மகனே, நீ கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அண்ணா, தம்பி, மச்சான், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்களோடு இருக்கிறோம் என சொல்லி குடும்பம் அங்கே கூடி வந்து இருக்கிறது. அவர்கள் வந்து இயேசுவை பார்க்க காத்து இருக்கிறார்கள். அதே வேளையில் இயேசு சொல்லுகிறார், யார் என்னுடைய தாயும் சகோதரர்களும்? அவர்களா? இங்கே பாருங்கள், அவர்களுக்கு மேலாக என் முன்னால் அமர்ந்திருக்கிறார்களே பாருங்கள், இந்த மக்கள் என்று சொல்கிறார். இங்கே ரெண்டு விஷயம். ஒன்று, குடும்பம் இயேசுவுக்கு துணையாக வந்து இருக்கிறது. இரண்டாவது, அவர் நற்செய்தி போதித்ததால் பலன் பெற்ற எளிய மக்களும் அவருடன் இருக்கிறார்கள். அதிகாரிகள் அவரை தூற்றலாம், பதவியில் இருப்பவர்கள் அவரை இகழ்ந்து பேசலாம், ஆனால் எளிய மக்களும் உடன் இருக்கிறார்கள். ஆக குடும்பத்தின் ஆதரவும் இருக்கிறது, அவர் பணியாற்ற அந்த எளிய மக்களின் ஆதரவும் இருக்கிறது. இயேசு அந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அற்புதமான காட்சி. அதை யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் ஒரு உளவியலாளராக இதனுடைய ஆற்றலையும் பலனையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது எந்த அளவுக்கு இயேசுவுக்கு வல்லமையை கொடுத்திருக்கும் என்பதை நான் சாய்த்து பார்க்கிறேன். இன்றைய நாளிலே உளவியலிலே மிக முக்கியமாக சொல்வார்கள், உங்கள் குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தில் உங்களுக்கே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தினரின் ஆதரவு உங்களுக்கு வேண்டும். ஃபேமிலி சப்போர்ட். அந்த குடும்பம் உங்களை தீர்ப்பிடாமல், முற்சார்பு எண்ணம், பிரஜுடிஸ் எதுவும் இல்லாமல் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும், உங்களோடு கலந்துரையாட வேண்டும்.
அதே போல நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும். நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட். அதே போல சோசியல் சப்போர்ட் என்று சொல்லுவோம். நீங்கள் பணி செய்கிற இடத்தில் இருக்கிற உங்களுடைய கொலீக்ஸ் அல்லது உங்களோடு படித்திருப்பார்களே 10ஆம் வகுப்பிலோ 12ஆம் வகுப்பிலோ அல்லது கல்லூரியிலோ அந்த படித்த மாணவர்களுடைய உடனிருப்பு. நீங்கள் வாழ்கின்ற அந்த சமுதாயத்தில் ரோட்டரி கிளப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் சார்ந்திருக்கிற எந்த ஒரு அமைப்பாக இருக்கலாம், அல்லது கோவிலில் நீங்கள் பணியாற்றுவீர்களே சில பல்வேறு பணிக்குழுக்கள், அந்த பணிக்குழுக்களில் உள்ளவர்களாக இருக்கலாம். இது அனைத்துமே சோசியல் சப்போர்ட் என்று சொல்லுவோம், சமூக ஆதரவு. இந்த ஆதரவுகள் எல்லாம் ஒருவருக்கு இருக்கும் பொழுது எத்தகைய மன அழுத்தத்திலிருந்தும் அவரால் மீண்டு வர முடியும். இதை பல்வேறு உளவியல் ஆய்வுகள் நிரூபித்து காட்டியிருக்கின்றன. உங்களுடைய வாழ்விலே அத்தகைய ஆதரவு குழுக்களை நீங்கள் எப்போதும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நீங்கள் பணியாற்றுகிற அலுவலகமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உதவி செய்கிற கோவில் பணிகளாக இருக்கலாம். எல்லா இடங்களிலும் உங்களுக்கான ஒரு சமூக ஆதரவை குழுக்களை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எப்படி பிறருடைய ஆதரவு நமக்கு தேவைப்படுகிறோ அதே போல நீங்களும் மற்றவர்களுக்கு துணையாக இருங்கள், மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுங்கள். முற்சார்பு எண்ணம் இல்லாமல் அவர்களை தீர்ப்பிடாமல் ஏற்றுக்கொண்டு, நான் இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், உனக்கு சரியெனப்படுவதை நீ இச்சை, நீ ஒருபோதும் தனிமையாய் அல்ல, நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் என்று சொல்லி நம்பிக்கையை கொடுங்களேன். ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும் என்று சொல்கிறோமே, நாம் ஒவ்வொருவரும் ஒரு விளக்கு. நாம் எல்லோரும் இன்னொரு விளக்கை ஏற்றுவோம். ஒளியான சமுதாயத்தில் ஒளிர்ந்து வாழ்வோம். God bless you.